أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்பட்டு வரும் கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக, கோயம்புத்தூரிலிருந்து ஒரு சகோதரர் ஒரு வீடியோவை அனுப்பி அது சம்பந்தமாக என்னுடைய கிறித்தவ நண்பர் கேள்வி கேட்கிறார், இதற்கு நான் எப்படி பதில் சொல்வது அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன வருது அப்படின்னா, ஒரு பாலஸ்தீனியர் அவர் லெபனானில் இருக்கிற ஒரு அகதி கேம்பில் அவர் வளர்ந்ததாகவும், அவர் வளர்ந்து வரும்பொழுது தீவிர இஸ்லாமிய பற்றுள்ளவராக வளர்ந்து வந்ததாகவும், ஒரு கட்டத்தில் அவருக்கு சில கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு அந்த பைபிளை கொடுத்து படிக்க சொன்னதாகவும், அந்த நேரத்தில் அவர் நம்முடைய எதிரிகளுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்கர்கள், அவர்கள் ஏற்றிருக்கிற மதமாக இருக்கிற கிறிஸ்தவம், அவங்களுடைய அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பைபிளை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பைபிளை நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்குள்ள சில மாற்றங்கள் உருவானுச்சு. என்ன மாற்றம் அப்படின்னா, பைபிள் அப்படிங்கிறது எதிரிகளுக்கும் நீங்க அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் எதிரிகளுக்கும் அன்பு காட்டுங்கள்னு சொல்றாரு. ஆனா குரான்ல எதிரிகளை கொள்ளுங்கன்னு வசனம் இருக்கு. அன்பை போதிக்கிற கர்த்தர் அவர் எங்க இருக்கிறாரு? ஆனா எதிரிகளை கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு என்பதை நான் பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ மதம் தான் உண்மையான மதம் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக தன்னுடைய அந்த கருத்தை அவர் என்ன செஞ்சிருப்பார்னா சொல்லியிருப்பார். இப்போ இந்த வீடியோ அனுப்பிச்சு கேட்குறாங்கல்ல, இந்த வீடியோ பதிவேற்றப்பட்டிருக்கிற சேனல் ஒரு யூடியூப் சேனல். அதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே இது மாதிரியான கிறிஸ்தவ நம்பிக்கைகளை, அவங்களுடைய அற்புதங்களை நாங்கள் பரப்புறோங்கிற பேரில் பல வீடியோக்களை பதிவேற்றி இருக்கிறாங்க. அந்த சேனலில் பதிவேற்றப்பட்டிருக்கிற மற்ற வீடியோக்களை நம்ம பார்க்கும் பொழுது, சகோதரர் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். அதில் பதிவேற்றப்பட்டிருக்கிற பல்வேறு வீடியோக்கள் அது எவ்வளவு சித்தரிக்கப்பட்டது, பொய்யானது, போலியானது அப்படிங்கிறத கொஞ்சம் விவரம் இருக்கிறவங்க கூட பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் அதில் பல சித்தரிக்கப்பட்ட போலியான அற்புதங்கள் என்ற பெயரில் என்ன செய்கிறாங்கன்னா வீடியோக்களை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவ நம்பிக்கையின் பெயரால், கர்த்தரின் பெயரால், ஆஸ்வதிக்கப்பட்ட ஆன்மாவின் பெயரால் குஷ்டரோகிகள்லாம் குணமாயிருக்கிறாங்க, காது கேளாதவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, வாய் பேசாதவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இதுவோ பாருங்க, இவர் முஸ்லீமாக இருந்தவர், பிறப்பிலிருந்து பேச முடியாமல் இருந்தவர், கடவுளின் அற்புதத்தால் பேசுகிறாருன்னு வீடியோ ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இப்படி பல வீடியோக்கள் அதில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அதனுடைய போங்குகளையும் நாம் பார்க்கும் பொழுது அது பொய் தான், சித்தரிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டட் தான் அது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் தான் மற்ற வீடியோக்கள் இருக்கு. அதே வகையில் தான் இப்போது இந்த சகோதரர் அனுப்பி கேட்டிருக்கக்கூடிய வீடியோவும் ஒரு சித்தரிக்கப்பட்ட வீடியோவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அற்புதங்களை செய்து அந்த நோய்வாய்ப்பட்டவங்களை, வாய் பேச முடியாதவங்களை, கைகால் முடங்கியவர்களை அற்புதங்களினால் குணமாக்குறோம்னு சொல்லி பல வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. இது கிறிஸ்தவ மிஷினரிகள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டாவில் ஒன்று. இப்படியான அற்புதங்களை காட்டி அது கிறிஸ்தவ மதம் உண்மைதாங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு கருத்தியலை கொண்டு போகிறதுக்கு அவங்க பல நெடு காலமாக என்ன செய்கிறாங்க, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொய்யானது, அது போலியானது, அது உண்மை இல்லை, அது ஏமாத்து வேலை அப்படிங்கிறத பல கட்டங்களை நாமே நிறுவியிருக்கோம். நம்ம ஜமாத் சார்பாகவே அது மாதிரியான ஆட்கள் நாங்கள் அழைச்சிட்டு போய் நம்ம நடிக்க வச்சு சில ஆள்கள் கூட்டிகிட்டு போய் இங்கே நீங்கள் சரி பண்ணி காட்டுங்கன்னா நாங்கள் சரி பண்ண மாட்டோம், நாங்கள் யாரை கூட்டிகிட்டு வர்றோமோ அவங்கள்ட்ட தான் அற்புதம் நிகழ்த்துவோன்னு சொல்லி அது வெறும் நிகழ்ச்சி ஏற்பாடு தான் என்பது பல கட்டங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நாமே அதை பல கட்டங்களில் உறுதி செஞ்சு மக்களுக்கு வீடியோக்களாக என்ன செஞ்சுருக்கிறோம், வெளியிட்டும் இருக்கிறோம். அந்த வகையில் இங்கே அற்புதங்கள் செய்ததாக அவங்க பதிவேற்றிருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கும் பொழுதே அது அந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லாமே போலியானது அப்படிங்கிறத நம்ம
விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கு. இன்னும் கூடுதலாக கிறிஸ்தவ மதத்துல மிகவும் போற்றத்தக்க நிலையில மதிக்கப்படக்கூடியவங்கன்னு சொன்னா போல் சொல்லுவாங்க. 2ஆம் போல் 3ஆம் போல் என்ன செய்வாங்கன்னா அவங்க தலைமுறை கடந்து என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. வாட்டிகன் சிட்டியில தலைமை பீடமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த போல். அதுல நீங்க பாத்தீங்கன்னா போப் 2ஆம் ஜான் பால் அப்படிங்கிறவர் போப்பா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னா புற்றுநோய் அவருக்கு ஏற்பட்டுச்சு. பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு என்ன செஞ்சார், ஆளாக்கப்பட்டார். பல நோய்களுக்கு பல மருத்துவ சிகிச்சைகள் அவர் மேற்கொண்டிருக்கிறார். கடைசியில கைகால் முடக்கு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு கடைசியில மௌத்தா போனார், இறந்து போனார் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் செய்தித்தாள்கள் நம்ம படிக்கும் பொழுதே தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவங்க, அற்புதங்களின் மூலம் நோய்களை குணமாக்கும்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க மதிக்கக்கூடிய போப்பாண்டவர் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அந்த அற்புதங்களை அவங்களால நிகழ்த்த முடியலைங்கிற இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டாலே இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இது பொய்யான ஒரு புரட்டாக, ஒரு போலியான ஒரு தோற்றமாகத்தான் இதை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும். ஒன்று, அது மாதிரியான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பாலஸ்தீனியர் இஸ்லாத்தை ஏற்றதாக அவர்கள் பதிவேற்றிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பேச்சுக்கு அது உண்மைனே வச்சுக்குவோம். அந்த வீடியோவில் அவர் பேசுகிற மாதிரி அவர் பைபிளை படித்து என்ன செஞ்சார், தன்னை கிறிஸ்தவ மதத்திற்கு இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது உண்மைனே வச்சுக்குவோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் யாரும் நிர்பந்தித்து இந்த மார்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையை சத்தியத்தை விளங்கியவர் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டானோ அவங்க இந்த மார்க்கத்தில் பயணிப்பாங்க. இந்த மார்க்கம் வேணான்று யாரேனும் விட்டு போவாங்கன்னா அது இஸ்லாத்திற்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. அது அவருடைய முடிவு. அந்த முடிவுக்கு ஏற்ப வறுமையில் அவருக்கான நிலை தீர்மானிக்கப்படும், அது தனி. இப்போ இந்த வீடியோவில் அவர் சொல்ற மாதிரி தன்னை கிறிஸ்தவத்திற்கு மாற்றிக்கொண்டார் என்பது அவங்க பதிவேற்றின அந்த ஆள் உண்மையில அப்படித்தான் வந்தாருங்கிறது ஒரு புறம் உண்மையா இருந்தாலும் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த வீடியோவில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல, வைக்கக்கூடிய விமர்சனம், அதுதான் முக்கியமானது. அது சரியா தப்பா என்பதை நம்ம பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நான் குரானை படித்தேன், அது எதிரிகளை கொல்லுங்கன்னு சொல்லுது. ஆனா பைபிளை படித்தேன், ஆனா பைபிள் என்ன இல்லை அப்படி கொல்லுங்கன்னு சொல்லலை, அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது முதல்ல பிழையானது. இஸ்லாம் குரான்ல எதிரிகளை கொல்லுங்கன்னு சொல்லுதான் யாரை சொல்லுது? யுத்தகலத்திற்கு சண்டைன்னு எவன் வந்துட்டானோ, சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறம் தன் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக யுத்தகலத்தில் நீங்கள் எதிரிகளை கொல்லுங்கள்னு சொல்ல வசனத்தை வச்சுக்கிட்டு பொதுவாகவே இஸ்லாத்தின் எதிரிகளாக யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களை எல்லாம் போய் கொல்லணுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நினைக்கிறாங்க, சித்தரிக்க நினைக்கிறாங்க. அது தவறு. சரி, பைபிள்ல அப்படி எதிரிகளை கொல்லுங்கன்னு எந்த வசனமுமே இல்லையா? அப்படியான எந்த அதிகாரத்திலையும் எந்த வசனமும் சொல்லப்படலையா அப்படின்னு கேட்டா சொல்லப்பட்டிருக்கு. ஏராளமான வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, இருக்கு, பைபிள்ல இருக்கு. பைபிளை ரெண்டா பிரிப்பாங்க, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்திருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய வேதங்களின் தொகுப்பு அப்படின்னு நம்புறாங்க. புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவிற்கு பிறகு அவர்களின் சீடர்களால் பரிசுத்த ஆவியின் உந்துதலால் எழுதப்பட்ட தொகுப்புன்னு என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம், உபாகமம்ல 20வது அதிகாரம் 16 முதல் 17வது வசனம். அதுல என்ன சொல்லப்படுது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கைவந்த போது அந்த ஜனங்களின் பட்டணங்களில் உயிரோடுள்ள எதையும் விட்டுவிடாதே. ஹித்தியர், அமோரியர், கானானியர், பெரிசியர், ஹுவியர், எபூசியர் ஆகியோரை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே முற்றிலும் அழித்துவிடு. ஈ ஹஹரேம் தஹரிமேம், அவங்கள முற்றிலுமாக அழிச்சிடு. ஈப்ரு மொழியில பார்க்கிறோம், ஈ ஹஹரேம் தஹரிமேம், அவங்கள விட்டு மொத்தமா அழிச்சிடு என்று கர்த்தவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறாரு என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே உபாகமம்ல 7வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்து சென்று நீ அடைய போகும் தேசத்தில் உன் முன்னால் பல ஜனங்களை, ஹித்தியர், கிர்கேசியர், அமோரியர், கானானியர் அப்படின்னு பல இனங்களை குறிப்பிட்டு ஆகிய 7 பெரிய வலிமையான ஜனங்களை அகற்றிவிட்டால் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையிலே ஒப்படைப்பார். நீர் அவர்களை அடிக்க வேண்டும், அவர்களுடன் உடன்படிக்கை இல்லாமல் இரக்கம் காட்டாது அப்படின்னு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் யோசுவாங்கிற சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் அந்த நகரத்திலிருந்த எல்லாவற்றையும், அதாவது ஆண்கள், பெண்கள், சிறார்கள், முதியவர்கள், எருதுகள், ஆடுகள், கழுதைகள் ஆகியவற்றை வாள் கொண்டு முற்றிலும் அழித்தார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க.
அதே மாதிரி சாமுவேலுங்கிற சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 3வது வசனத்துல, இப்போது சென்று அமோலக்கியரை தாக்கி அவர்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்துவிடு, அவர்களை காக்காதே, ஆணும் பெண்ணும் குழந்தையும் பாலகனும் எருதும் ஆடும் ஒட்டகமும் கழுதையையும் நீ கொன்றுவிடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். அதே மாதிரி ஏசையா அப்படிங்கிற சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 15வது வசனம், யார் பிடிக்கப்படுவார்களோ அவர்கள் குத்தி கொல்லப்படுவார்கள், யார் பிடிக்கப்படுவார்களோ அவர்கள் வாள் அடியில் விழுவார்கள், அவர்களின் குழந்தைகள் அவர்களின் கண்முன்னே நொறுக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் பலாத்காரம் செய்யப்படும், இதோ நான் மேதியரை அவருக்கு எதிராக எழுப்புகிறேன், அவர்கள் குழந்தைகள் கருணையின்றி நொறுக்குவார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கடைசியில் சொன்னது ஒரு முன்னறிவிப்பா சொல்றாங்க. அந்த முன்னறிவிப்பு பின்னாடி நடந்ததாகவும் அதை வரலாற்றில் அது தேவனுடைய கர்த்தருடைய அதிகாரத்தினால் நிகழ்ந்ததுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவ இவ்வளவு சொல்லுத, இதே இந்த பழைய ஏற்பாட்டு பைபிள்ல தான் கொல்லணும் என்று கர்த்தர் கட்டளையிட்டதாக பதிவு செய்து வச்சிருக்கிறாங்களே. பைபிள் அப்படிலாம் இல்லை என்று சொல்வது அபத்தமானது. ஏராளமான வசனங்கள், இது போன்ற வசனங்கள் என்ன செய்யும், நம்மளால் எடுத்து காட்ட முடியும். அப்ப இஸ்லாம் கொல்ல சொல்லுதுன்னா, எதிரிகளை தன்னை தாக்க வருபவர்களுக்கு எதிராக நம்மை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் அதை சொல்லுதே ஒழிய, அந்த வசனத்தை தவறாக திரித்து சொல்லுதல் அப்படிங்கிறது பிழையானது அப்படிங்கிறத பதிவு பண்றோம். அடுத்த அந்த சகோதரர் என்ன பேசுறாரு அப்படின்னா, கடவுள்னா அன்பு செலுத்துபவர் தான் கடவுள்னு நான் பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இஸ்லாத்துல 99 பேர்கள் அல்லாஹ்விற்கு சொல்லப்படுது, அதுல ஒரு பேர் கூட அன்புன்னு இல்லை அப்படிங்கிறாங்க. இதுவும் அவருடைய அறியாமையை காட்டுது, அவருடைய தவறான கருத்தியலை காட்டுது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஏராளமான பேர்கள் இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய நேசத்தை வெளிக்காட்டக்கூடிய பேர்கள் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அல் வதூத், பேரன்பு மிக்கவன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். ரஹீம், இரக்கமுடையவன். அர் ரஹ்மான், தன்னை நம்பியவர்கள் தன்னை நம்பாத பலருக்கும் அவன் அருளுடையவன் என்று தன்னுடைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் அருளுடையவன் அப்படின்னு இறைவனுக்கு பல பேர்கள் உண்டு. இறைவனுடைய பேர்கள்ல மாத்திரம் அன்பு இல்லை, இஸ்லாம் அன்பை போதிக்க சொல்லுது. பிறரிடத்தில் நீங்க அன்பு காட்டணுங்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, யாசிப்பவர்களை விரட்டாதீங்க, அனாதைகளை அரவணைங்கன்னு அன்பு காட்டத்தான் சொல்லுது. இறைவனுடைய பெயரில் அன்பு இருக்கிறது என்பது ஒரு புறம். அந்த அன்பை தன்னகத்தில் கொண்டிருக்கிற இறைவன் பிற உயிர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்டணும் என்று திருமறையில வேதத்தில் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அப்போ இதுல இவங்க வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் என்பது பிழையானது, தவறானது, முரணானது, அவங்க சொல்லக்கூடியது பொய்யானது அப்படிங்கிறத இந்த சகோதரருக்கு உண்டான பதிலாக நாம சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, தோப்பு கரணம் போடலாமா? பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்காக தோப்பு கரணம் போட சொல்வது தவறா? இது மாற்று மத கலாச்சாரமா? விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிறது இந்து மத நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அவங்க இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கடவுளாக நம்பக்கூடிய பிள்ளையார் என்ற கதாபாத்திரம், அந்த பிள்ளையாருக்கு தேவர்கள் எல்லாம் நன்றி செலுத்தும் விதமா தோப்பு கரணம் போட்டாங்க என்று அவங்க நம்புறாங்க. இப்போ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ தோப்பு கரணத்தை நம்ம போடுறோம் அல்லது மற்றவங்களுக்கு போட சொல்றோம் அப்படின்னா அது பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்ததா அமைஞ்சிடுமா என்ற சந்தேகம்தான் இதில் அவங்க கேட்கக்கூடிய விஷயம். பொதுவாக பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க. அதற்கு மாற்றமா நம்ம நடக்கணுங்கிறதுக்கான பல வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுடைய அடிப்படை சாராம்சத்தை நம்ம விளங்கி வச்சிருக்கணும். எல்லா விஷயத்திலும் நம்ம இதை பொருத்தி பார்த்திட முடியாது. அடிப்படையான அம்சம் என்ன அப்படின்னா, வணக்க வழிபாடுகள்ல பிற சமுதாயத்திற்கு ஒப்பான நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து விட கூடாது. உதாரணத்துக்கு அங்க தேர் இழுக்கிறாங்க, நாங்களும் இங்க என்ன செய்யறோம், சந்தனக்குடி இழுக்கிறோங்கிற பேர்ல இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அதை ஒரு வழிபாட்டு முறையாக்கி பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது கூடாது. அதே போன்று கலாச்சார ரீதியில பிற சமுதாய மக்கள் ஒன்றை அவங்க கடைபிடிச்சு வர்றாங்கங்கும் பொழுது நாமும் அதற்கு ஒப்பாக நம்முடைய முறைகளை அமைத்துக் கொள்வோம்னு சொன்னா
அதுவும் கூடாது, அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது இல்லாமல் ஒரு விஷயம், ஒரு பொருள் இரண்டு பயன்பாட்டிற்கு மக்களால் புழங்கப்படுகிறது, அப்படி அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம், நாம் எப்படி அதை அணுகிறோம்ங்கிறத வச்சு தான் அது முடிவாகும். உதாரணத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றுதல் இருக்கு. மெழுகுவர்த்தி ஏற்றுதலை கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு வழிபாட்டு முறையாக அதை வச்சிருக்கிறாங்க. நம்ம வீடுகளில் கரண்டு போயிடுச்சு, மெழுகுவர்த்தி ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா, இல்லை அது கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு முறையில் ஒன்றா இருக்குதே. இன்றைக்கு பலரும் இறந்து விட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி வைக்கிறாங்களே, மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் போகிறாங்களே. அப்போ மெழுகுவர்த்தியை ஏந்தக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மெழுகுவர்த்தி என்பது இரண்டு பயன்பாட்டிற்குரியது. அதை நம்ம வெளிச்சத்திற்காக, நெருப்பின் தேவைக்காக பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. அதை ஒரு சடங்குக்காக, அதை ஒரு அஞ்சலிக்கான ஒரு அடையாளமாக, வழிபாட்டு முறையின் ஒரு அடையாளமாக அதை கொண்டு போவோம்னா இப்போ அது பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடந்ததாக அதை செஞ்சிடும் ஆயிடும். எனவே அப்படி கூடாது. அப்போ இரண்டு பயன்பாட்டிற்குள்ள விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தி நம்ம வெளிச்சத்திற்காக, நெருப்பிற்காக பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி வெள்ளை நிற ஆடை என்ன செய்யறாங்க, அணிகிறாங்க. இறந்து விட்டவருடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா வெள்ளை நிற ஆடைகளை அணியக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அப்போ பாருங்க, வெள்ளை நிற ஆடை நம்ம அணியக்கூடாது. ஏன்னா அவங்க இறந்தவர்களுடைய அடையாளமா, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா வெள்ளை நிற ஆடை அணிகிறாங்க. அது பிற சமுதாயத்துக்கு ஒப்பா அமைஞ்சிருங்கிறதுக்காக நம்ம வெள்ளை நிற ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, சொல்லலாமா? அது கிடையாது. ஏன்னா ஆடையில வெண்மை நிற ஆடை என்பது அது பொது பயன்பாட்டில் உள்ளது. அவங்க அதை அப்படி கலாச்சாரமாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நாம் அதை ஒரு கலாச்சார நடைமுறையாக கடைபிடித்தால் தவறாகுமே ஒழிய, பொதுவாக ஒரு ஆடை என்ற அடிப்படையில் அதை அணிவதில் என்ன இல்லை, தப்பில்லை. இது இல்லாமல் மார்க்கத்தில் பிரத்யேகமான சில விஷயங்கள், இது கூடாது, இது தப்பு, இது தடைன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும்னா அதை நம்ம அறவே செய்யக்கூடாது. இப்போ காவி நிற ஆடை இருக்கு, அணியவே கூடாதுன்ட்டாங்க சொல்லலாம், அணியக்கூடாது ஆண்கள். பட்டாடை இருக்கு, அதுல குறிப்பிட்ட இந்த அளவை தாண்டி மற்ற முழுமையான பட்டாளான ஆடைகள் அணியக்கூடாதுன்ட்டாங்க சொல்லலாம், அறவே செய்யக்கூடாது, அணியக்கூடாது. மார்க்கத்தில் எது நேரடியாக நமக்கு அறவே செய்யக்கூடாதுன்ற தடை இருக்கோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. அது ஆடைகள்ல, கலாச்சாரங்கள்ல, செயல்பாடுகள் அனைத்திலும் தான். எங்க நம்ம ஒப்ப பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது, இங்க வழிபாட்டு முறைகள்ல, எங்க கலாச்சார முறைகள்ல அந்த ஒப்புகள் விடுமோ அங்க நம்ம அறவே தவிர்த்துக்கணும். அது இல்லாத இரண்டு பயன்பாட்டிற்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற புழக்கத்தில் இருக்கிற ஒன்றை நாம் நம்முடைய வசதிக்கு, நம்முடைய தேவைக்கு, அந்த கலாச்சார சாயல் இல்லாத வகையில் அதை நாம் கடைபிடிப்போம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்திலும் என்ன ஆகாது, குற்றமாகாது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ மொட்டை அடிக்கிறது இருக்கு, மார்க்கத்திலும் மொட்டை அடிப்பது சொல்லப்பட்டிருக்கு. உம்ரா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும்னு இருக்கு. இன்றைக்கு பிற மத நம்பிக்கையில மொட்டை அடிப்பதையும் ஒரு வணக்கமா வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம மொட்டை அடிக்கிறோம், அவங்களும் மொட்டை அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை அடிப்பது கூடாதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, மார்க்கத்துல தெளிவா நமக்கு அறிவுறுத்தப்பட்டுருச்சு, இதை செய்யணும் அப்படிங்கிறது மார்க்க வழிபாடுகள்ல நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒன்றாயிடுச்சு. அப்ப எங்க ஒப்ப பார்க்கணும், எங்க ஒப்ப பார்க்க கூடாதுங்கிற அந்த அடிப்படைக்காக நம்ம இங்க எதை சொல்ல வர்றோம். எங்க மார்க்கத்துல ஒரு விஷயத்தை நமக்கு செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுருச்சோ அது பிற சமுதாயத்துல இருக்கு, பிற கலாச்சாரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அங்க இருந்தாலும் அது ஒப்பா இருக்கேங்கிற நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மார்க்கத்தில் தெளிவாக சொல்லித்தரப்பட்டுருச்சு, அதை நம்ம செய்யணும், நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அங்க பிற சமுதாயத்தில் இருக்கு, பிற மத வழிபாட்டில் இருக்குங்கிற அந்த பார்வை நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி எங்க நேரடியாக இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தடைன்னு சொல்லப்பட்டுருச்சோ அங்க நம்ம நேரடியாக அந்த தடையை நம்ம என்ன செய்யணும், எடுத்துட்டு போயிடணும். பிற சமுதாயத்தில் அந்த செயல்பாடை இல்லையே, பிறர் அதை கடைபிடிக்கவே இல்லையே, இதுக்கு ஒரு தடையாக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுக்கக்கூடாது. எங்க மார்க்கத்தில் ஒரு விஷயம் நமக்கு தடை என்று சொல்லப்பட்டு விட்டதோ அங்க நம்ம அதில் என்ன செய்யணும், விலகிக்கணும். இப்ப சந்தேகம் வருது, அது பிற மத நம்பிக்கையில் உள்ளதா இல்லையா, அதை செய்யலாமா கூடாதாங்கிற அந்த சிபுகு, அந்த ஒப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல நம்ம தீர்மானிக்கும் பொழுது அந்த செயல், அந்த பொருள், அந்த நிலை முற்றிலும் முழுவதுமாக அந்த மத வழிபாட்டிற்குரியதாகவே இருக்கிறது. அது இரண்டு பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்த முடியாதுங்கிற நிலையில் அது இருக்கும்னா அதை நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம பொட்டு வைக்கலாமான்னா பொட்டு வைக்க கூடாதுன்னு, ஏன்னா அது அவங்களுடைய அடையாளமா என்ன செய்யறாங்க, பொட்டுங்கிறத ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதை ஒரு மத அடையாளமாக இதை வைக்கணும் அப்படிங்கிறத வைக்கும் பொழுது அதை இரண்டு பயன்பாட்டிற்குரியதா இருக்குமா? அது அந்த பவுடர் வேணுமானா கலர் பொடியா என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அந்த ஸ்டிக்கரு அது இரண்டு பயன்பாட்டிற்கு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்துறதுக்குரியதாக இல்லை. அதையும் இன்றைக்கு கிராஃப்ட்டுங்கிற பேர்ல, பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டிங்கிற பேர்ல சில விஷயங்களை ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்திக்கலாமா? அப்படியும் பயன்படுத்திக்கலாம், மார்க்கடிப்பில் என்ன இல்லை, தப்பு இல்லை. நாம பொட்டுங்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது.
இப்படி இரண்டு பயன்பாட்டிற்குள்ளக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய தேவைக்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்வது என்பது சிபிகத்தாக ஆகாது, ஒப்பாக நடப்பதாக ஆகாது. இப்போ ஆலமரம் இருக்கு. ஆலமரம் என்பது இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் அது ஒரு நம்பிக்கையாக தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஆலமரம் அப்படிங்கிறத வந்து ஒரு கடவுளுடைய அடையாளமா ஒரு சின்னமா கருதுறாங்க. சில இடங்கள்ல விஷ்ணு பரமாத்மாவுடைய ஒரு சின்ன அடையாளமா நினைச்சுறாங்க, பார்க்குறாங்க. அதே மாதிரி அரச மரத்தை சுற்றி வழிபட்டு வந்தாங்கன்னு சொன்னா சனி தோஷ நிவர்த்தி ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. அப்ப நம்ம ஆலமரத்தையே வளர்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்க நம்ம யோசிக்க முடியுமா? அப்ப ஆலமரம் என்பது இரு பயன்பாட்டிற்கு உள்ளது. நம்ம வந்து அதுல நிழல் பெற முடியும், அதனுடைய காற்றிலிருந்து நம்ம வந்து பலன் அடைய முடியும், அந்த மரத்திலிருந்து பல பலன்கள், ஆரோக்கிய பலன்கள் நம்ம அடைய முடியும் இருக்கும் பொழுது அந்த ஒரு மதத்தில் உள்ளவர்கள் அதை ஒரு மத அடையாளமா, அதை சுற்றி வர்றத ஒரு அடையாளமாகவும் அதை ஒரு சடங்காக வச்சுட்டாங்கிறதுக்காக இப்போ நாம ஆலமரத்தை வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஆயிடாது. அதே மாதிரி நம்ம அந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காரக்கூடாதுன்னு ஆயிடாது. அவங்க எப்படி வந்து சுற்றி வர்றாங்களோ, அதை ஒரு வழிபாட்டு முறையாக செய்கிறாங்களோ, அது மாதிரி அந்த முறைகளை நம்ம செய்யக்கூடாதுங்கிறது வருமே ஒழிய அது அறவே கூடாதுங்கிற நிலைக்கு நிச்சய மாட்டோம், நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிறது காலகாலமாகவே அப்போ இருந்தே அது ஒரு புறம் அது பிள்ளையாருக்கு அவங்க செய்யக்கூடிய நன்றியாக செய்யப்படக்கூடிய ஒன்றாக அவங்க இருந்தாலும் அப்ப இருந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த தோப்பு கர்ண நடைமுறை என்பது மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை முறையாகவே தான் என்ன செய்யுது இருந்திருக்கு. இப்பவுமே வந்து பள்ளிக்கூடங்கள்ல சில பள்ளிக்கூடங்கள்ல என்ன செய்யறாங்க, தோப்பு கர்ணங்கள் போட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது தண்டனை முறை என்ற அடிப்படையில் தான் போடப்படுகிறது. அப்போ ஒரு விஷயம் இப்படி நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது அது தண்டனைக்குரிய ஒன்றாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அதை தண்டனைக்காக நாம் அதை பயன்படுத்துவோம்னு சொன்னா அது தப்பு, பிறருடைய இந்த சமுதாயத்திற்கு ஒப்பா நடந்துச்சு அப்படிங்கிற பார்வை இங்க வராது. இல்ல ஒரு நெருடலாவே இருக்கு, அதை நம்ம தவிர்க்கணும்னு நினைச்சா தவிர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. காதை பிடிக்காதீங்கப்பா, தோல்ல கை வச்சு என்ன செய்யுங்க, ஸ்குவாடு மாதிரி என்ன செய்யுங்க போடுங்க, இப்படியாக என்ன செய்யலாம், அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். நேரடியாக அவர் தோப்புக்கரமே போட்டார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட எந்த நம்பிக்கையில், எந்த சூழலில், எது மாதிரியான நிலையில் அது பார்க்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இது வெறுமனே தண்டனையாகத்தான் பார்க்கப்படுது. இது வந்து இந்த திசையை நோக்கி, இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த முறையில் இப்படித்தான் அப்படித்தாங்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் கடைபிடிக்கப்படலை. சாதாரணமாக நீ தப்பு செஞ்சுட்ட, படிக்கல, தோப்பு கரணம் போடுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அது தண்டனைக்குரியதாகத்தான் அது அடையாளப்படுத்தப்பட்டு செய்யப்படுதுங்கும் பொழுது அது தண்டனைக்காக அதை பயன்படுத்திக் கொள்வதுன்னு இல்லை, பிரச்சனை இல்லை. அது மார்க் அடிப்படையில் அது ஒப்புக்குரிய ஒன்றாக நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம சொல்லி. அடுத்ததாக மதுரையில் இருந்து யாசின் தாரிக் என்ற சகோதரர் கேட்குறாங்க, பள்ளிவாசலில் தொலைந்த பொருளை தேடக்கூடாதா? தேடக்கூடாது என்றால் அதற்கான காரணம் என்ன? மேலும் பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்து நிர்வாகத்திலும் ஒப்படைத்தால் அதை கண்டெடுத்துள்ளோம், தொலைத்தவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் தொலைந்துவிட்ட பொருளை குறித்து அறிவிப்பு செய்வது என்பதும் பிறரிடத்தில் அந்த பொருளை நீங்கள் எனக்கு தேடி கண்டுபிடிச்சு தரீங்களா என்று பிறரிடத்தில் பகிரங்கமாக கேட்பது என்பதும், பள்ளிவாசல்ல வந்து நின்று கேட்பது என்பதும் மார்க் அடிப்படையில் தடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். முஸ்லிம்ல 79வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சமிஅ ரஜுலன் என்ஷுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜிதி, யார் ஒருவர் வந்து தொலைத்துவிட்ட ஒரு பொருளை வந்து பள்ளிவாசல்ல வந்து அதை சத்தமிட்டு அந்த பொருளை எனக்கு தேடித் தருபவர் யாரேனும் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார்னு சொன்னா அதை செவியுறுபவர் சொல்லட்டும், அல்லாஹ் அவனுக்கு அதை திருப்பி தராமலே போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபைன்னல் மசாஜித, ஏனென்றால் பள்ளிவாசல்கள் என்பது லம் துபுன லிஹாதா, இதற்காகவெல்லாம் கட்டப்படலை. பள்ளிவாசலுங்கிறது இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை திக்ரு செய்வதற்காக கட்டப்பட்டிருப்பது. நீங்க தொலைச்சிட்டு வந்த பொருளை வந்து நீங்க பள்ளிவாசல்ல அறிவிப்பு செஞ்சு எனக்காக நீங்க அதை யாராவது கண்டெடுத்து தருவீங்களா என்று அழைப்பதெல்லாம் கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. பள்ளிவாசல்களில் நம்ம பேண வேண்டிய முறைகள் பலது ரசூல்லா நமக்கு சொல்லித்தர்றாங்க. உரத்த சத்தத்தில் பேசக்கூடாது, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தரும் விதமாக உரத்த சத்தத்தில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது, வீண் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாதுங்கன்னு ரசூல்லா பல விதிமுறைகளை நமக்கு சொல்லித்தராங்க. இது எல்லாமே எதை நமக்கு காட்டுகிறதுன்னு சொன்னால், பள்ளிவாசல் எதன் நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கங்கள் அதை நிறைவேறுவதற்கு எந்த இடையூறும் நம்ம வழங்கிடக்கூடாது. பள்ளிவாசல்கள் இறைவனை நினைப்பதற்காக, இறைவனை தொழுவதற்காக, இறைவனை பிரார்த்திப்பவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் பொழுது அங்கு அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் பிறருக்கு தொந்தரவு அளிக்கும் விதமாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறத பல கட்டங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க.
அந்த வகையில் ஒருவர் தொலைத்து விட்ட பொருளை வந்து எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்கன்னு அறிவிப்பு செய்வாங்கன்னா அது பல நேரங்கள் பல சிக்கல்களை, இடையூறுகளை, அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடியதாக ஆகிடும், அங்கே தொழக்கூடியவங்களுக்கு இடையூறு தரக்கூடியதாக ஆகிடுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த தடையும் கூட எதற்குன்னு சொன்னால், யார் வேற எங்கேயோ போய் தொலைச்சிட்டு, பள்ளிவாசல் இல்லாமல் வேற எங்கேயோ போய் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு அதை பள்ளியில் தானே மக்கள் கூடுவாங்க, பள்ளியில் கூடியிருக்கிற மக்கள் யாராவது பார்த்துருக்க கூடும்ல, மக்கள் அதிகமாக இருப்பாங்க தானங்கிறதுக்காக பள்ளியில் வந்து என்ன செய்யக்கூடாது, அறிவிப்பு செய்யக்கூடாது, அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. எங்கேயோ தொலைச்சி விட்ட ஒன்று வந்து பள்ளியில் வந்துட்டு எனக்கு அறிவிப்பு செய்யுங்கன்னோ அல்லது அறிவிப்பு செய்வதோ என்பது கூடாது. ஆனால் பள்ளிக்குள்ளேயே ஒரு பொருளை தவற விட்டுட்டு போயிட்டார், பள்ளிக்கு தொலை வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பொருளை தவற விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா, அப்போ பள்ளி நிர்வாகம் இப்படி ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, உரியவர்கள் அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க என்று அறிவிப்பு செய்வதில் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அந்த இடத்துல தான் தவற விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது, அதில் வந்து அங்கே வந்தவங்க தான் தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படிங்கும் பொழுது அங்கே அந்த பொருளை தவற விட்டவருக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம பள்ளியிலேயே ஒரு பொருளை தவற விட்டுருப்பாருன்னு சொன்னால் அது அங்கே நம்ம அறிவிப்பு செய்கிறதுல என்ன இல்லை, மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது. எது தவறாகும் எது பிழையாகும் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை தொலைச்சிட்டு அதை வந்து இங்கே பள்ளியில் வந்து யாராவது தேடி கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி அறிவிப்பு செய்வது என்பது கூடாது. அதுதான் மார்க்கம் என்ன செய்ய தடுக்குது. இதை வேற ஒரு ஹதீஸில் பார்க்குறோம். முஸ்லீமில் வரக்கூடிய 983வது செய்தி. ஒரு நபி அஸ்லம் அவங்க வந்து தொழுது முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் என்ன செய்கிறார், எழுந்து என்னுடைய சிவப்பு நிற ஒட்டகத்தை வந்து காணலை, இதை யார் வந்து கண்டுபிடிச்சி என்னை அதற்கு அழைச்சிட்டு போகிறாங்களோ, யாராவது அழைச்சிட்டு போகிறவங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உனக்கு அது கிடைக்காமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்கள் இதற்காக கட்டப்படவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்கே பள்ளியில் வந்து கேட்குறாரு, கேட்கும்போது ரசூல் அதை கூடாதுங்கிறத தடுக்கிறாங்க. இப்போ பள்ளியில் ஒருவர் தவற விட்டதை அவர் அதை சொன்னால் தான் தெரியும். பள்ளியில் ஒருவர் தவற விட்ட ஒரு பொருளை அது உரிமையாளரிடத்துல போய் சேர்க்கணும்னு சொன்னால் அதை சொன்னாதான் தெரியுங்கிற அடிப்படையில் பள்ளிவாசலில் தவற விட்ட பொருளை பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்வது என்பது தவறில்லை. எங்கேயோ தொலைஞ்சு விட்ட பொருளை தான் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலில் வந்து அறிவிப்பு செய்வது கூடாது அப்படிங்கிறதான் இதற்கான பதிலாக நம்ம சொல்லி. அடுத்ததாக அம்பத்தூரிலிருந்து அப்துல் காதிர் என்ற சகோதரர் கேட்குறாங்க, நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன், அங்கு தீபாவளி, பட்டாசு மற்றும் கிறிஸ்துமஸ்களுக்கு குடில் போன்றவற்றை விற்பனை செய்யப்படுகிறது, அங்கு நான் வேலை செய்யலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பொருளீட்டுவதாக இருந்தால் நம்முடைய சம்பாத்தியம் பொருளீட்டல் என்பது அது ஹலாலாக இருக்க வேண்டும். அது ஹலாலான முறையில் அமைந்திருக்கும் பொழுதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்முடைய உடை அனைத்தும் ஹலாலாக இருக்கும். நம்முடைய சம்பாத்தியம் அது ஹராமானதாக ஆகிவிடும் பொழுது நம்முடைய பயன்பாட்டிற்குரிய அனைத்தும் அது ஹராமான நிலையில் ஆகிவிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பயணத்தில் போனால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை கேட்குறான், ஆனால் அவருடைய உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை எல்லாம் ஹராமாக இருக்கும் பொழுது அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ ஒரு ஹராமான நிலையில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டி அவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார் என்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதற்கு தடையாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஹலாலான முறையில் தான் இருக்கும். உண்ணக்கூடிய உணவு மட்டும் ஹலாலாக இருந்தால் பார்த்தா போதும், உடுத்துற உடையில் ஹலாலாக பார்த்தா மட்டும் போதும், சம்பாத்தியத்தில் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லலை. அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரத்தை ஈட்டுதல், அந்த சம்பாத்தியத்தில் ஹலால் இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ஹலாலான முறையில் தான் நம்முடைய பொருளாதாரம் இருக்கணும். இப்போ இங்கே கடைகளில் வந்து தீபாவளி பட்டாசை விற்கிறாங்க, கிறிஸ்துமஸ் குடில் போன்றவற்றை விற்கிறாங்க. இப்போ நாங்கள் வேலை பார்க்குறேன், இப்போ நான் அங்கே தொடர்ந்து வேலை பார்க்கலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு விஷயம் அது தீமைக்குத்தான் பயன்படுகிறது, முழுக்க பாவத்திற்குத்தான் பயன்படுது அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த நாம விற்பதோ அல்லது விற்பனை செய்பவருக்கு துணையாக நின்று உதவி புரிவதோ அது மார்க் அடிப்படையில் அறவே கூடாத ஒரு விஷயம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ நாம ஒரு பிறரிடத்துல வேலை செய்கிறோம்னா நமக்கான ஊதியத்துக்கு தான் வேலை செய்கிறோம், ஆனால் அந்த ஊதியம்ங்கிறது அவருக்கு செய்யக்கூடிய உதவிக்கு தான். அப்போ அந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய பணியில் நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், அங்கே பாவமான காரியங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது, ஹராமான பொருள்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கிருந்து நம்ம விளையிடணும், அங்கே நம்ம பணி செய்ய முடியாது. இப்போ மளிகை ஜாமான் கடை இருக்குது, மளிகை ஜாமான் கடையில் வந்து சரக்கு விற்கிறாங்க, ஓனர் விற்கிறாரு, நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி வருது,
அல்லது தொடச்சி வைக்கிற மாதிரி வருது. இது மாதிரியான நிலையில் நமக்கு வேலை செய்யணும் கூடுமா? மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஹராமான மது, அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையில் நம்ம எப்படி வேலை பார்க்க முடியும்? அது ஹராம் ஆகிடுமே, அந்த சம்பாத்தியம் தவறாயிடுமே. அது எப்படி ஹராமோ அதே போன்றுதான் இந்த பட்டாசு, இது மாதிரி பிற மத நம்பிக்கையினுடைய அடையாளமாக பிரத்யேகமாக அதுக்குன்னே உள்ள அடையாளத்திற்குரிய பொருட்களை, சிலைகளை விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களை அதற்கு துணையாக நம்ம செய்யக்கூடாது. அந்த கடைகளை வேலை பார்க்கக்கூடாது. பட்டாசு வெடிக்கிறாங்க, பட்டாசுலாம் ஏதாவது ஒரு நன்மை இருக்காது. முழுக்க முழுக்க அது வெறும் சத்தத்தையும் புகையையும் நச்சையும் பாதிப்புகளையும் தான் ஏற்படுது. பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்படுது. அந்த சத்தத்தினால முதியோர்கள், ஹார்ட் பேஷண்ட்டு, குழந்தைகள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பதறாங்க. அதுலேருந்து வெளியேறக்கூடிய அந்த நச்சு வெடிமருந்துடைய சுவாசிப்பதினால் பல நோய் தொற்றுகள் ஏற்படுது, நுரையீரல் தொற்றுகள் ஏற்படுது, பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ பல நோய்களுக்கும் பல பாதிப்புகளுக்கும் பல தொந்தரவுகளுக்கும் காரணமாக இருக்கிற இந்த பட்டாசு, இதை நம்ம எப்படி விற்பனை செய்யக்கூடியவருக்கு உதவி செய்ய முடியும்? அதில் நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? இது வீண் விரயம் இல்லையா? வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க நல்லா சொல்கிறான். வீண் விரயம் செய்வதற்கு நாம் உதவியாக நிற்கலாமா? அவள் இது முழுக்க முழுக்க வீண் விரயம் தான், இதனால் எந்த நன்மையும் இல்லை, பல திங்குகள் தான் இருக்குதுன்னு தெரியும் பொழுது அதை நாம் விற்பதோ அல்லது விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் நம்ம உதவிக்கு நின்று நாம் வேலையில் ஈடுபடுவது என்பது அறவே கூடாத விஷயம். அப்போ இந்த பட்டாசு, அது மாதிரி பிற நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சிலைகள், அது மாதிரியான குடில்கள், இது போன்றவற்றை அதுக்குன்னு மட்டுமே உள்ள பிரத்யேகமான ஒரு அடையாளமாக இருக்குதுங்கும் பொழுது, பிற நம்பிக்கையினுடைய அந்த வெளிப்பாடாக அது இருக்குதுங்கும் பொழுது அதை விற்பனை செய்யக்கூடிய கடைகளை நம்ம செய்ய முடியாது, வேலை பார்க்கக்கூடாது. அப்படி நாம் இருந்தோம்னு சொன்னால் அந்த சம்பாத்தியம் என்பது நமக்கு ஹராமானதாக அமைந்துவிடும். இல்லை மற்ற பொருட்களை விற்க தானே செய்கிறாங்க, பல மளிகை பொருட்கள், அது மற்ற கிராஃப்ட் பொருட்களை விற்கிறாங்க, அதோடு சேர்த்து இதையும் விற்கிறாங்க அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எப்படி விற்றாலும் நம்ம கடையில் வேலை பார்க்குறது எதுக்கு வேலை பார்க்குறோம்? அந்த பொருளையும் எடுத்து கொடுக்கறதுக்கு தானே, அதையும் சரக்கு இறக்கி வைக்கிறதுக்கு தானே, அதையும் விற்பனை செய்கிறதுக்கு தானே, அந்த விற்பனை செஞ்சு காசு வாங்கி வைக்கிறதுக்கு தானே. அப்போது ஒரு பொருளாதாரத்தில் நல்லது இருக்குது, அதே நேரத்தில் கெட்டதும் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இல்லை நல்லதும் இருக்குதானே நம்மளை சமாதானப்படுத்தி கொள்ள முடியாது. பொருளாதாரத்தில் ஹலால் மட்டுமே இருக்கணும், ஹராம் கலந்த நிலையில் ஹலால் அப்படிங்கிறது மார்க்கத்தில் என்ன அனுமதி இல்லை. அப்போ இது மாதிரியான நிலைகள் என்பது அது இரண்டும் கலந்த கடையாக இருக்குது, நல்ல பொருட்கள் விற்கிறாங்க, அதோடு சேர்த்து பட்டாசு விற்கிறாங்கன்னா இது ஹராம் கலந்தது தான். அப்போ அதில் நம்ம பிரித்து பார்க்க முடியாதுங்கும் பொழுது இது மாதிரியான சந்தர்ப்பங்களை நம்ம தவிர்த்து கொண்டு இறைவன் மீது தவக்கல் வைத்து நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கான நல்ல பலனை, அதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் பரக்கத் செய்ய போதுமானவன். இது போன்ற பாவத்திற்கு நாம் துணை புரியக்கூடிய வகையில் நம்முடைய பங்களிப்பை வேலைகளாக நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம சொல்லி. அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க, வீட்டு ஓனர் குடியிருப்பு வாசிகளிடம் ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்கிறார்கள். ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. குடியிருப்பு வாசிகளிடம் வீட்டிற்கு உறவினர்கள் வந்தாலும் அதிகமாக வரக்கூடாது என்ற கண்டிஷனை எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் சரியா? இது மார்க் அடிப்படையில் இதற்கான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த வாடகை வீட்டில் குடியிருக்குதல் அப்படிங்கிறது அது ஒப்பந்தம். அந்த வாடகை வீட்டில் குடியிருப்பவர் அந்த வீட்டை யார் வாடகைக்கு விட்டாரோ அந்த இருவருக்குமான ஒப்பந்தம் தான் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்குதல் அப்படிங்கிறது. நான் இந்த இடத்த இத்தனை மாதத்திற்கு இந்த மாத தவணையில் மாதம் இவ்வளவு தொகையில் நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு அந்த வீட்டின் உரிமையாளர் வாடகைக்கு விடுறாரு. ஓகே, இந்த தொகைக்கு நான் ஒப்புக்கொண்டு நான் உங்கள் வீட்டுக்கு நான் வாடகைக்கு வர்றேன் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, வாடகைக்கு வர்றாங்க. மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாடகை தந்துடணும் இப்படின்னு பல ஒப்பந்தங்களின் கீழே தான் அது நிறைவேற்றப்பட்டு வாடகை குடியிருப்புகள் இருக்குது. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வாடகைக்கு விட்டவர் கண்டிஷன்களை கடுமையாக போடுறாங்களே, அதிகமாக சத்தம் போடாதீங்க, சின்ன சத்தம் வந்தால் கூட ஏன் சத்தம் வருதுன்னு கேட்குறாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் கூட அதிகமான உறவினர்கள் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி? இதுக்கான ஒரு அறிவுறுத்தலை கொடுங்கிற அடிப்படையில் தான் நம்முடைய கேள்விகள் அமைஞ்சிருக்கு. இப்போ வீட்டின் உரிமையாளர் முஸ்லீமாக இருக்கிறாரு, அவர் வாடகைக்கு விடுறாருன்னா அவங்களிடத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் நம்ம ஒருத்தவங்களை குடியிருக்க அனுமதி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சில யதார்த்தங்கள் இருக்கிறது, நடைமுறை சாத்தியமானவைகள்னு சிலது இருக்கிறது. யதார்த்தமாக எல்லார் வீட்டில் நடக்க தான் செய்யும். யதார்த்தமான நிலைக்கு மாற்றமாக இதை செய்ய முடியாது, நம்ம தடுக்க முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் போயிட்டு வீட்டின் உரிமையாளர் இதை நீங்கள் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த வீட்டில் குடியிருப்பவருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அப்போ நம்ம ஒரு நிபந்தனையை இடுறோம், ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை சொல்லக்கூடியவங்க நியாயமான முறையில், நீதமான முறையில் தான் அதை சொல்லணும். அது அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறான். 16ஆவது அத்தியாயத்தில் 90ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான்,
அல்லாஹ் உங்களுக்கு நீதம் செலுத்துமாறும் நன்மையே செய்யுமாறும் ஆணையிடுகிறான். நீங்கள் நீதம் செலுத்தணும் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், ஆணையிடுறான். அப்போ நம்ம நீதமாக தான் நடக்கணும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் அவங்க சத்தம் போட்டால் அதை பொருட்படுத்த மாட்டோம். ஆனால் நம்ம வாடகைக்கு விட்டவர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்னு சொன்னால் அது ஒரு நீதமான ஒரு விஷயம். எது யதார்த்தமோ, எது நடைமுறையில் உள்ளதோ, எது பிறருக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒரு இருக்கக்கூடிய விஷயம், அதெல்லாம் போயிட்டு நம்ம இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி வீட்டின் உரிமையாளர் கண்டிஷன் போடுதல் அப்படிங்கிறது மார்க் அடிப்படையில் அது சரியானது இல்லை. அப்படியாக இருப்பவர்கள் அதை திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் சில விதிமுறைகள் போடுறாங்க. அந்த விதிமுறைகள் அவங்களுக்கு அது சரின்னு படுது அல்லது அதுதான் நமக்கு தேவைன்னு படுது என்று இருக்கும்னு சொன்னால் அந்த நிபந்தனைகளை அந்த வீட்டுக்கு போகக்கூடிய உரிமையாளர்கள் அதை பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு நமக்கு அது ஒத்து வருமாங்கிறத பார்த்து முடிவு பண்ணி போகணும். சில இடங்களில் முஸ்லீம் அல்லாத வீட்டார் இருப்பாங்க, அவங்க வீட்டினுடைய உரிமையாளர் இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் நீதத்தை கடைபிடிங்க அப்படிங்கிற மார்க்க உபதேசங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. யார் இந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ, இஸ்லாமிய நெறிமுறைகளை ஏற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை சொல்லி உங்களுடைய வாடகை குடியிருப்பு வாசிகள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நீதமாக நடங்க, தேவையற்ற கட்டுப்பாடுகளை போடாதீங்க நம்ம அறிவுறுத்தலாம். அந்த அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பயனளிப்பதாக இருக்கும். பிற மத நம்பிக்கை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நீங்கள் இப்படி நடங்க அப்படிங்கன்னு நம்ம அறிவுறுத்தல் முடியாது. இப்போ அது மாதிரியான நிலைகளில் நம்ம ஒரு வீட்டை போய் தேர்ந்தெடுத்து போகிறோம் அப்படின்னா அந்த உரிமையாளர் போடப்படக்கூடிய நிபந்தனைகள் எதுவாக இருந்தால் ஆரம்பத்திலே பேசி முடிவு பண்ணிடுறோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முழு நிபந்தனையாக சொல்லிடுங்கிறத சொல்லி அது நமக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்து நாம் அதை முடிவு பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், இப்போ இருந்துக்கலாம். நாம் அப்படி நம்ம முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தத்தை ஏற்று போகும்போது அந்த ஒப்பந்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். அதான் அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் சொல்லி காட்டுறா, ஊஃபு பில்லாஹ், நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க நல்லா சொல்கிறான். அப்போ இது ஒப்பந்தம் உடன்படிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால வீட்டின் உரிமையாளர் என்னென்ன நிபந்தனைகள் போடுவாரோ அதை ஆரம்பத்திலேயே போடணும். அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை போட சொல்லி நீங்கள் கேட்கணும். அது உங்களுக்கு ஒத்துவரமாக வராதா அல்லது தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா, அதில் ஏதாவது உங்களுக்கு மறுப்பு இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி தான் அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றி கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தின் படி இரு சாராரும் செல்வது என்பது எந்த விதத்திலும் என்ன செய்யாது, இருவருக்கும் பாதிப்புடையதாக இருக்காது. எனவே இது ஒப்பந்தம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தில் முஸ்லீமான சகோதரர்கள் யார் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தும் பொழுது நீங்கள் நீதமாக ஒப்பந்தங்களை போடுங்க, நியாயமான முறையில் போடுங்க, தனக்கு விரும்பியதே தன் சகோதரருக்கு விரும்பணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டில் போய் இருந்தால் எப்படி இருக்கணும், நமக்கான சௌகரியங்கள் எப்படி இருக்கணும், நமக்கான வசதிகள் எப்படி இருக்கணும், நமக்கான உரிமைகள் எப்படி இருக்கணும், நமக்கான தனி உரிமைகள் எப்படி இருக்கணும் நம்ம விரும்புவோமோ அது மாதிரி தான் நம்ம வீட்டில் குடியிருப்பவருக்கு நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கொடுங்க அறிவுறுத்தல் கொடுக்கலாம். பொதுவான பிற மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கும் பொழுது நாம தான் நம்முடைய அந்த வீட்டில் குடியிருக்க போகும் பொழுது அதற்கான நிபந்தனைகளை நம்ம தேர்த்து தெளிவுபட்டு கொண்டு ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய நடைமுறைகளை அமைத்துக் கொள்ளணும். இதே இதுக்கான பதிலாக இந்த சகோதரருக்கு சொல்லிக்கிறோம்.